இவனோட வைஃப் ஒரு தீவுல காணாம போயிருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த தீவுக்கு வருவான் பாருங்க. அங்க 2 பேர் உட்காந்துட்டு இருக்குமே இருக்குது. முன்னாடி போய் பார்த்தா அது 2மே பொம்மை. சடனா பின்னாடி திரும்பி பார்க்கறான் பாருங்க. ஏதோ ஒரு பெரிய உருவம் மாதிரி நிக்குது. ஆனா அது ஒரு சின்ன பொண்ணு தான். ஆனா அதை பார்க்கறதுக்கு பயமா இருக்கிறதுனால இவன் என்ன பண்றான்னா அந்த படகுல போய் மறைஞ்சிக்கிறான். இந்த பொண்ணு என்ன பண்ணனா அந்த படகோட தூக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. அவங்க கோட்டைக்கு எடுத்துட்டு போயிருது. அங்க போய் பார்த்தா இவனோட வைஃப் அங்கதான் சிறை பிடிச்சு வச்சிருப்பாங்க. அங்க இருந்த அரசர் என்ன சொல்லுவாருன்னா, உன்னுடைய வைஃப் இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னா நாங்க சொல்றதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அவர் வச்சிருந்த ஒரு பெரிய முதலையை அவுத்து விடுறாரு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த முதலையோட சண்டை போட்டுருப்பான். என்னதான் இருந்தாலும் அந்த முதலை இவனோட பெருசா இருக்கிறதுனால இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அப்படி எல்லாம் பண்றத பார்த்தா இவன் என்ன பண்ணுவானா, அவங்க 2 பேத்தையும் ஒரு சின்ன குண்டுக்குள்ள மாதிரி எடுத்து போட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவா. வேகமா ஓடி வந்து இந்த பொண்ணு இவங்க 2 பேத்தையும் ஒரு காட்டுக்குள்ள விட்டுறா. ஆனா பின்னாடி காவலாளிங்க துரத்திட்டு வரத பார்த்தா இவன் என்ன பண்ணுவானா, மறுபடியும் அவங்க 2 பேத்த அந்த கூண்டுக்குள்ள வச்சு தண்ணியில விட்டுருவா. இதை பார்த்த காவலாளிங்க என்ன பண்ணுவானா, ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டுடுறாங்க. இவங்களோட அதிர்ஷ்டமா என்னமோ அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க.